ஹாய் கைஸ், திஸ் இஸ் அமான். என்னைக்காவது நாம வரையறதெல்லாம் நிஜமா நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நடந்தா நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு பிடிச்சமான விஷயங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள், ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் வரைஞ்சே எடுத்துப்போம். ஆனா அந்த மாதிரி பவர் கிடைக்கிற ஒரு 10 வயசு பையன் மக்கள் எல்லாம் தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களையும், அப்பாவி மக்களை ஹர்ட் பண்ற மாதிரி, ஆக்சிடென்ட்ல இறந்து போற மாதிரியும் அண்ட் இயற்கை பேரழிவால நிறைய பேர் இறந்து போற மாதிரியும் டிராயிங்ஸா வரையறான். அவன் ஏன் இப்படிலாம் வரையறான்? அவனுக்கு ஃபைனலா என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சம த்ரில்லிங்கா சொன்ன ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபில்மை தான் நாம இந்த கதையில பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அமான். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல மேனின்ட்டு ஒரு 10 வயசு சின்ன பையனை காட்டுறாங்க. இந்த பையன் யார் கூடயும் பேசவே மாட்டேன்றான். எப்ப பார்த்தாலும் தனியாவே இருக்கிறான். அவனுக்குன்ட்டு இருக்க ஒரே கம்பெனி இந்த பேப்பரும் பென்சிலும் தான். எப்பயும் எதையாவது வரைஞ்சிட்டே இருக்கிற இந்த மேனி அவன் கூட சில மிருகங்கள் பொம்மைகளையும் வச்சிருக்கிறான். இந்த மிருகங்களோட எல்லாம் ரியலா பழக ஆசை, பட் ஆனா பயம். அதனால அந்த பொம்மைகள் எல்லாம் வாங்கி இவன் கூடவே எப்பயும் வச்சிருக்கான். சோ எப்படிலாம் பிஹேவ் பண்ற தன்னோட மகனை பார்த்து ரொம்பவே வரி பண்ற அவங்க அம்மா ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. சோ இவனை அசிஸ்ட் பண்ண அந்த டாக்டர்ஸ் எல்லாம் இவன் எப்பயும் ரொம்ப வியர்டாவே பிஹேவ் பண்றான். சோ ஹி நீட்ஸ் ஸ்பெஷல் கேர். நத்திங் மச் டு வரி, வீக்லி ஒன்ஸ் செக்அப் கூட்டிட்டு வாங்க, சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. ஆனா யாருமே அவன் வரைகிற டிராயிங்ஸை பத்தி இப்ப வரைக்கும் அவ்வளவா பாதர் பண்ணவே இல்லை. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல மரியான்ட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் நியூயார்க்ல இருந்து இங்க ஸ்காட்லாண்டுக்கு வராங்க. அதாவது மேனி இருக்கிற ஊருக்கு வராங்க. இந்த மரியான் நியூயார்க்ல ரொம்ப பேர் போன ஒரு சைல்டு சைக்காட்ரிஸ்ட். மரியான் ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட்ல உயிர் தப்பிச்சுதான் இங்க ஸ்காட்லாண்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வராங்க. சோ இவங்க வாண்டடா இங்க ஸ்காட்லாண்டுக்கு டிரான்ஸ்பர் கேட்டுட்டு வந்திருக்காங்க. ஊருக்கு வந்து இறங்கின முதல் நாளே ரெஸ்ட் எல்லாம் எதுவும் எடுக்காம நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் மார்னு ஒருத்தவங்க கிட்ட இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கேஷுவலா பேசிட்டே ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலை சுத்தி பார்த்துட்டு அவங்களோட ரூம்க்கு போறாங்க. அப்போ மார், எங்க நீங்களாம் எங்க அமெரிக்கால இருந்து வரீங்க? நாங்களாம் அமெரிக்கால போய் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க, ஏதாவது ஸ்பெசிபிக் காரணம் இருக்கான்ட்டு கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்கிற மாதிரியான் யாரடா இவங்க துணன்னு பேசிட்டே இருக்கிறாங்களே, என்ன சொல்றதுன்னு தெரியாம, எங்க எனக்கு ஸ்காட்லாண்டோட வெதர் ரொம்ப பிடிக்குங்க, எங்க எப்ப பார்த்தாலும் சில் கிளைமேட்டாவே இருக்கும் இல்லையா, அதனாலதான் நான் இங்க டிரான்ஸ்பர் கேட்டு வந்திருக்கேன் சொல்லி சொல்றாங்க. சோ இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது மார், ஓகே நீங்க இன்னைக்கு சந்திக்க போற பேஷண்டோட பேரு மேனி. இவன் 10 வயசு சின்ன பையன். ஆனா இருக்க எல்லாரையும் கிறுக்கு பிடிக்க வைக்கிறான். யார்கிட்டயும் பேச மாட்டேன்றான். அண்ட் அவனை உங்களுக்கு முன்னாடி 6 மாசமா செக் பண்ணிட்டு இருந்த டாக்டரையும் பைத்தியம் பிடிக்க வச்சுட்டான். பாவம் இந்த சைக்கோ பையனால அந்த டாக்டர் இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மேனியை இவங்க ரூம்குள்ள அனுப்புறாங்க. உள்ள இவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாம் எதுவும் பதில் சொல்லாம அவன் பாட்டுன்னு ஏதோ வரைஞ்சிட்டே இருக்கான். அப்போ மரியான், மேனி இங்க பாரு, நான் உன்னை மத்தவங்க எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு சைக்கோவா பாக்கல. ஃபர்ஸ்ட் பேசு, எதனால நீ மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுறத நிறுத்தின? என்னாச்சு? பேசுனா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு, பேசுடான்ட்டு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதுக்கும் இவன் மதிக்கிற மாதிரியே தெரியல. சம கடுப்பா அவர மரியான், டேய் நான் இங்க பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு வரைஞ்சிட்டு இருக்க, என்னதான் வரையறையாவது காட்டுன்ட்டு கேக்குறாங்க. அப்போ மேனி சடனா, நான் பேசினா யாருக்கும் பிடிக்காது, அதனாலதான் நான் யாருக்கிட்டையும் பேசுறது இல்லைன்ட்டு சொல்லி சொல்றான். அதை கேட்கிற மரியானுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியல. அண்ட் அன்னைக்கு செஷனும் முடிஞ்சிருச்சு. மேனியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தன் இவங்களையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கான். அண்ட் அவன் கூட மரியானோட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணும் இருக்காங்க. சோ அந்த பொண்ணு மரியான் கிட்ட வந்து, நீங்க தான் இன்னைக்கு புதுசா வந்த டாக்டரான்ட்டு கேட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஒரு பேம்ப்ளெட் அவங்க கையில கொடுத்து, அங்க பாருங்க அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், பயப்படாதீங்க, அவன் ஒரு புக் கிளப் நடத்துறான், அந்த கிளப்ல உங்களை இன்வைட் பண்றான்ட்டு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே, கண்டிப்பா நான் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது போறேன்னு சொல்லிட்டு அங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்புறாங்க. மேனியா அப்படி லோன்லியா ஃபீல் பண்றான்ட்டு நினைச்சிட்டே வீட்டுக்கு வர சமயத்துல அங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட். கார்ல இருந்து ஒருத்தர் பயங்கர அடிகளோட என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற மாதிரி எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. கார்ல இருந்து இன்னும் நெருப்பு வந்துட்டே இருக்கிறதுனால அங்க பக்கத்துல போய் காப்பாத்த பயமா இருக்கு. அந்த சமயத்துல ரோட்ல வந்து இன்னொருத்தர் காப்பாத்தலாம்னு ஓடி போறாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா கார் அப்ப வெடிச்சு அதுல இருக்கிறவர் இறந்துடுறாரு. என்னடா வந்த முதல் நாளே இப்படி எல்லாம் நடந்துடுச்சுன்ட்டு வருத்தத்தோட போய் படுத்துட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மேனி வரைஞ்ச பிக்சர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. மரியானுக்கு பயங்கர ஷாக். அன்னைக்கு ஈவினிங் இங்க ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி பிக்சர்ஸ் மேனி வரைஞ்சிருக்கான். மரியானுக்கு ஒண்ணுமே புரியல, திகச்சு போய் அதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் அன்னைக்கு செஷன்ல மேனி கிட்ட கேக்குறாங்க, உனக்கு எப்படி இந்த ஆக்சிடென்ட் பத்தி தெரியும்? இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடக்க போகுதுன்னு உனக்கு விஷுவலா ஏதாவது தோணுதான்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு மேனி, அந்த சம்பவத்தை நடத்தினதே நான் தான், என்னோட உலகத்துல நான் நினைக்கிறதா நடக்கணும், நான் வரையறதெல்லாம் நடக்கும், ஏன் உங்களை இங்க வர வச்சதே நான் தான் சொல்லி சொல்றான். அதை கேட்கிற மரியானுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் சொல்றத நம்பல நீங்க இன்னும். உங்களோட டேபிள் டிராயர்ல ஒரு கன் இருக்கும், அது கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமாவே தேவைப்படும், நம்பலன்னா போய் பாருங்கன்னு சொல்லி சொல்றான். ஆனா மரியான் இப்ப அதை போய் உடனே போய் பார்த்தா நாம பயப்படுறோம்ட்டு இவன் நினைச்சுப்பான்ட்டு செக் பண்ணாம அசால்ட்டா விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாரும் ஒரு மீட்டிங்காக உட்காடுறாங்க. அப்போ சீஃப் டாக்டர் எல்லா டாக்டர் கிட்டையும் இந்த வீக் எப்படி
போச்சு, எல்லா பேஷண்ட்டும் கோஆபரேட் பண்றாங்களான்ட்டுலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ மரியான், என்னோட பேஷண்ட் இந்த மேனி மட்டும் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கான்னு நினைக்கிறேன், சரியாவே பேச மாட்டேன்றான், ரொம்ப கம்மியா பேசுறான்ட்டு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன மேனி அவங்க கூட பேசுறானான்ட்டு ஷாக்கா கேக்குறாங்க. ஏன்னா மேனி இது வரைக்கும் எந்த டாக்டர் கிட்டயும் பேசினதே கிடையாது. கட் பண்ணா அடுத்த சீன்ல மரியான் நேத்து ரெஸ்டாரண்ட்ல புக் கிளப்புக்கு ஒருத்தன் இன்வைட் பண்ணான் இல்லையா, அங்க போயிட்டு இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த கிளப்ல எல்லாரும் பேசி முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புற சமயத்துல கைரன் வெளியே மரியானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன் நீங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கீங்க, ஐ கேன் சென்ஸ் தட், சும்மா அப்படியே ஒரு டிரைவ் போலாமா, என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுறீங்களான்னு கேட்டுட்டு அவங்க கார்ல வரான். கார்ல வந்துட்டு இருக்கும்போது மரியான் எதுவுமே பேசல, ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லா மேனியோட நினைப்பாவே இருக்கு. அப்ப கைரன், சரி ஓகே என்னோட வீடு வந்துடுச்சு, நான் இறங்குறேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா கண்டிப்பா டூ ரீச் அவுட் டு மீன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்குற மரியானுக்கு அவங்களோட பழைய ஆக்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு ஒரு அழகான நாள், கடலுக்கு போகலாம்னு மரியானும் அவங்களோட ஹஸ்பண்டும் கார்ல போயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு அவங்களோட கார் ரிப்பேர் ஆயிருது. அப்போ அந்த வழியா வர ஒருத்தர், உங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சா, இங்க பக்கத்துல எதுவும் மெக்கானிக் ஷாப் கிடையாது, நான் அந்த வழியா தான் போறேன், நீங்க வேணா வாங்க நான் உங்களை அங்க டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்போ எதிர்பாராத விதமா அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த ஆக்சிடென்ட்ல மரியானோட ஹஸ்பண்டும் அண்ட் கார் ஓட்டிட்டு வந்தவரும் இறந்துடுறாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு மேனியோட ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு கேஷுவலா அவங்களோட டேபிள் டிராயர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த சமயத்துல மேனி அன்னைக்கு சொன்ன மாதிரியே அவங்களோட டிராயர்ல ஒரு கன் இருக்கு. மரியானுக்கு பயங்கர ஷாக், மேனி அன்னைக்கு வரைஞ்ச மாதிரியே ஆக்சிடென்ட் நடக்குது அண்ட் அவன் சொன்ன மாதிரியே இங்க கன் இருக்கு, என்னடா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சிட்டே இருக்க சமயத்துல அவங்களுக்கு அப்போ ஒரு போன் வருது. அந்த கால்ல யாருன்னே தெரியாத நபர், அவன் உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நீ அவனை சாவடிச்சிருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. மரியானுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ஒரு 10 வயசு பையனை போய் கொலை பண்ண சொல்றாங்களேன்ட்டு கைரனுக்கு கால் பண்ணி, கைரன் என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறியா, நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன்ட்டு கேக்குறாங்க. அப்போ கைரன் அவனுக்குன்ட்டு சொந்தமா ஒரு சின்ன போட் வச்சிருக்கான், வாங்க நாம சும்மா அதுல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம்னு கூட்டிட்டு போறான். அப்போ மரியான் அவங்களுக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டை எவ்வளவு மிஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இருந்து வெளியே வரணும்ன்றதுக்காக தான் நான் டிரான்ஸ்பர் கேட்டுட்டு இங்க வந்திருக்கேன், ஆனா இங்க மேனியோட கேஸ் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல வீக்லி மீட்டிங் நடந்துட்டு இருக்க சமயத்துல மேனியோட டிராயிங்ஸ் பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மத்த டாக்டர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அப்போ அங்க இருக்கிற சீஃப் டாக்டர், யூசுவலா அவன் வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் பிளசண்டான விஷயங்களை தான் வரைவாங்க, ஆனா இந்த மேனி ஒரே டிசாஸ்ட்ரஸ் திங்ஸா வரையறான். உங்களுக்கு முன்னாடி மேனியை 6 மாசமா பாத்துட்டு இருந்த டாக்டர் அவன் வரைகிற பிக்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அவரே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறி அவரே ஹர்ட் பண்ணிக்கிட்டு இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு. சோ மேனிய மரியானுக்கு முன்னாடி 6 மாசமா ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்த டாக்டர் தான் மெக்விட்டி. இது எல்லாம் கேட்கிற மரியான், சரி டாக்டர் மெக்விட்டி மேனியை பத்தி எடுத்து வச்சிருந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு தாங்க, நான் அதை பார்த்து மேனியை ஏதாவது குணப்படுத்த முடியுமான்னு செக் பண்றேன்னு சொல்லி மரியான் கேக்குறாங்க. ஆனா அதுக்கு சீஃப் டாக்டர், அது வேண்டாம், அவரே கடந்த 6 மாசமா மனநல பாதிக்கப்பட்டு தான் அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காரு, சோ அவரோட ரிப்போர்ட்டை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மேனியோட ஒரு ப்ரீ ஹிஸ்டரி டேட்டா மட்டும் கொடுக்குறாரு. அப்போதான் அந்த டேட்டாவை பாக்குற மரியானுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி மேனியோட அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு அண்ட் அவரோட மரணத்தை தாங்க முடியாம அவங்க அம்மாவும் கார்லயே செல்ஃப் ஹார்ம் பண்ணி இறந்துடுறாங்க. சோ மேனி அவனோட பெற்றோர்களை இழப்ப தாங்க முடியாம அவனுக்குன்ட்டு பாத்துக்க யாரும் இல்லாம கிட்டத்தட்ட தனிமையிலேயே இருந்திருக்கிறான். ஒரு நாள் அவனை அநாத ஆசிரமத்துல சேர்க்கிறாங்க. அப்பத்துல இருந்துதான் அவன் வரைய ஆரம்பிச்சிருக்கிறான் அண்ட் அவன் வரையறது எல்லாமே அப்பத்துல இருந்துதான் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இதையெல்லாம் கண்டுபிடிக்கிற மரியான் அடுத்த நாள் செஷன்ல மேனி கிட்ட கேக்குறாங்க, உன்னோட அப்பா அம்மாவோட இழப்பு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுது, ஆனா அதுக்குன்ட்டு ஏன் நீ இப்போ உன்னோட வளர்த்துட்டு இருக்க அம்மா கிட்ட எல்லாம் பேச மாட்டேன்ற, அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா மேனி அவங்க பேசுறது எல்லாத்தையும் காதுல வாங்கிக்காம அவன் பாட்டுன்னு வரைஞ்சிட்டே இருக்கான். நாளைக்கு காலையில கைரன்ட்டு ஒருத்தன் படகுல இறந்து போவான்ற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான். அதை பாக்குற மரியான் இன்னும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா கைரனை பத்தி மேனி கிட்ட சொன்னதே இல்ல. மேனி கிட்ட கேக்குறாங்க, உனக்கு எப்படி கைரனை பத்தி தெரியும்ட்டு. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, என் உலகத்துல நான் நினைக்கிறது தான் நடக்கும், எனக்கு தெரியாம எதுவும் நடக்காதுன்னு சொல்றான். கடவுள் நம்பிக்கையே இல்லாத மரியான் மேனி சொல்றது எல்லாத்தையும் கேட்டு உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு போய் அங்க டாக்டர் மெக்விட்டி ரீசெண்டா படிச்ச புத்தகங்கள்லாம் என்னன்னு கேட்டு வாங்கி அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மெக்விட்டி ஒரு புக்ல எழுதி வச்சிருந்த நோட்டை மரியான் பாக்குறாங்க. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, கடவுள் ரொம்ப மகத்தானவர், ஆனா அவரை சோதிக்கிறதுக்காகவே இந்த சாத்தான் சில வேலைகளை அப்பப்போ செய்துட்டு இருப்பான், அந்த மாதிரி ஒரு சாத்தான் தான் இந்த மேனின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. இதையெல்லாம் பாக்குற மரியான் உடனே மேனி வீட்டுக்கே போறாங்க. அங்க அவன் என்ன வரையறான்னு எட்டி பாக்குறாங்க. ஆனா மேனி அதை அவங்க கிட்ட காட்டாம தடுக்கிறான். அப்போ மேனியை தள்ளி விட்டுட்டு மரியான் அவன் என்னதான் வரைஞ்சிருக்கான்ட்டு அந்த பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. அதுல மரியான ஒரு பிக் மாதிரி வரைஞ்சி அவங்களே ஷூட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கான். அதை பாக்குற மரியான், இதெல்லாம் நிஜம் கிடையாது, கடவுள் சாத்தான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் மனுஷன் அவனா உருவாக்குனது, சோ அந்த பையனை உன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண விடாதுன்ட்டு அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லிட்டு உடனே கைரனை பார்க்க போறாங்க. ஏன்னா அடுத்து கைரன் இறந்து போற மாதிரி மேனி ஒரு டிராயிங் வரைஞ்சது மரியானுக்கு ஞாபகம் வருது. என்னதான் மரியானுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைனாலும் மேனி வரையறதெல்லாம் நடக்குதுன்ட்டு உடனே கைரனை தேடி போறாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கைரனை எங்கேயும் பார்க்க முடியல. அவனோட மொபைலும் நாட் ரீச்சபிள்ன்ட்டு இருக்கு. எவ்வளவோ ட்ரை பண்ணி கைரனை மீட் பண்ண முடியாம மரியான் அவங்க வீட்டுல வந்து உட்கார்றாங்க. அப்போ டிவில அவங்க வசிக்கிற இடத்துல பயங்கர மழையால கிட்டத்தட்ட 2500 பேர் கிட்ட இறந்துட்டாங்கன்ட்டு ஃபிளாஷ் நியூஸ் போகுது. அந்த நியூஸை பாக்குற மரியான் மேனி ஏற்கனவே வரைஞ்சி வச்சிருந்த ஒரு பிக்சர் எடுத்து பாக்குறாங்க அண்ட்
மேனி இந்த மலையாள மக்கள் இறந்து போவாங்கன்ற மாதிரியும் ஒரு டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்கான். இதெல்லாம் பாக்குற மரியான் நாம நினைச்சு பாக்குறதோட ஏதோ பயங்கரமான விஷயம் இருக்கு, நம்ம கிட்ட சீஃப் டாக்டர் எதையோ மறைக்கிறாருன்ட்டு சொல்லி அவரோட ரூம்க்கு போயிட்டு ஏதாவது க்ளூ இருக்கான்ட்டு தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க எந்த க்ளூவும் கிடைக்கல. அந்த நேரத்துல சீஃப் டாக்டரும் உள்ள வந்துடுறாரு. என்னமா பண்ணிட்டு இருக்க நீ? உன்னோட நடவடிக்கையை நானும் கொஞ்ச நாளா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேனியோட வீட்டுக்கு வேற போய் கலாட்டா பண்ணிருக்கியாமே, அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீ வேணா கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து மரியானை அனுப்புறாரு. இங்க எதுவும் க்ளூ கிடைக்காதனால உடனே மரியான் டாக்டர் மெக்விட்டியை சந்திக்க போறாங்க. அங்க தீக்காயங்களோட பாக்குற மெக்விட்டிய மரியான் மேனிய பத்தி கேக்குறாங்க. அப்போ மெக்விட்டி மரியான் கிட்ட, நீ என்ன இப்ப பாக்க வந்ததே தப்புமா, அன்னைக்கு நான் தான் உனக்கு கால் பண்ணி அவன் உன்னை கொலை பண்றதுக்குள்ள நீ அவனை கொலை பண்ணிட்டு சொல்லி சொன்னேன், அப்பவே நீ அவனை சாவடிச்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து டாக்டர் மெக்விட்டி எழுந்து போறாரு. அப்ப சடனா அவர் படிச்சிட்டு இருந்த புக் என்னன்னு மரியான் பாக்குறாங்க. அதுல தி செகண்ட் டெத்னு போட்டிருக்கு. இந்த இன்சிடென்ட்யுமே மேனி ஏற்கனவே வரைஞ்சிருக்கான். அதாவது மரியான் மெக்விட்டியை சந்திக்க போனாங்கன்னா மெக்விட்டி அவரோட இரண்டாவது மரணத்தை சந்திப்பாரு, அதாவது முழுமையா அந்த உலகத்தை விட்டு போவாருன்னு சொல்லி வரைஞ்சு வச்சிருப்பான். அதே மாதிரி மெக்விட்டியும் வெளியே வந்து மேல இருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. அதை பாக்குற மரியான் பயங்கரமா ஷாக் ஆகி திரும்பி கைரனை தேடி போறாங்க. போற வழியில அவருக்கு போன் பண்றாங்க. ஆனா அவன் போன் இன்னுமே நாட் ரீச்சபிள் இருக்கு. என்னடா இவன் சீரியஸ்னஸ் புரியாம எங்க இருக்கான்ட்டே தெரியல, நாமளும் மத்தியானத்துல இருந்து அவனை ரீச் பண்ண ட்ரை பண்றோம், இவனை பிடிக்கவே முடியலையான்ட்டு. சரி மேனி கைரன் அவனோட போட்ல இறந்து போற மாதிரி தானே வரைஞ்சு வச்சிருந்தான், அதனால அங்க போய் அவனோட போட்ல இருக்கிற ரோப்பை கலட்டி கடலுக்குள்ள போற மாதிரி விட்டுறாங்க. அடுத்து மரியான் இந்த மேனி வேற யார் யாரெல்லாம் அடுத்து சாவற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கானோ அதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்டோரேஜ் ரூம்ல போயிட்டு அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்போ மேனி மரியானுக்கு ஆரம்பத்துல அவங்களோட ஹஸ்பண்டோட ஏற்பட்ட ஆக்சிடென்ட் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்சு வச்சிருக்கிறத பார்த்துட்டு இன்னும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே அடுத்தடுத்து என்னென்ன டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கான்ட்டு பார்த்துட்டே இருக்கிற சமயத்துல கைரன் தூக்கத்திலேயே அவனோட போட்ல இறந்து போற மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சு வச்சிருக்கான். இதை பாக்குற மரியான் ஐயோ இது தெரியாம நாம அவனோட போட்டை வேற கலட்டி விட்டுட்டோமேன்ட்டு உடனே அங்க போய் பாக்குறாங்க. அதுக்குள்ள விடிஞ்சிடுது. அன்னைக்கு நைட் அடிச்ச பயங்கர புயலால அந்த போட்டு ஒரு பாறையில மோதி முழுகிட்டு இருக்கு. அண்ட் அதுல மாட்டிட்டு இருந்த கைரனும் இறந்துட்டு இருக்கான். அதை பாக்குற மரியான் உடனே மேனி வீட்டுக்கு போய், நீ யாரெல்லாம் சாகுற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கியோ அவங்களெல்லாம் போய் நான் காப்பாத்துறதை விட உன்னையே கொலை பண்ணிட்டா இனிமேல் யாரும் சாக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை அவங்களோட கார்ல கடத்திட்டு போறாங்க. அந்த நேரத்துல மேனி மறுபடியும் என்னோட உலகத்துல நான் நினைக்கிறது தான் நடக்கணும், நீ என்ன கொலை பண்ண மாட்ட, உன்னால என்ன கொலை பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றான். அதை கேக்குற மரியான் பயங்கரமா கத்தி மேனிய ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு கூட்டிட்டு போய், ஏன் என்னோட வாழ்க்கையில இப்படி விளையாடுற, உனக்கு வரையறதுக்கும் நினைக்கிறதுக்கும் நல்ல எண்ணங்களே கிடையாதா, ஏன் மக்கள் எல்லாரையும் சாவடிச்சிட்டு இருக்கன்ட்டு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் எனக்கு என்னோட பழைய வாழ்க்கை வேணும், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குது, எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு என்னோட பழைய வாழ்க்கையை கொடுடான்ட்டு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு மேனி நான் ஏற்கனவே என்ன நடக்கணும்னு நினைச்சிட்டேன்ட்டு சொல்லி சொல்றான். அதை கேட்கிற மரியான் உடனே மேனியை சுட்டுட்டு அவங்களையும் ஷூட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல மரியான் நியூயார்க்ல அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து எழுந்துக்கிறாங்க. அண்ட் அந்த ஆக்சிடென்ட்ல அவங்களோட ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகல, இவங்களுக்கு மட்டும் கையில லைட்டா பிராக்சர். சோ 2-3 நாள்லயே குணமடைஞ்சு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க. அவங்களுக்கு இப்ப வரைக்கும் நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியல. ஆனா அன்னைக்கு நைட்டு தூக்கத்துல இருந்து சடனா எழுந்துக்கிற மரியானுக்கு ஸ்காட்லாண்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அது ஒரு கனவா தான் இருக்கும்னு ஆரம்பத்துல நினைக்கிறாங்க. பட் ஆனா அந்த கனவுல சின்ன சின்ன டீட்டெயில் கூட ரொம்ப மைனூட்டா தெரியறதுனால அந்த ஹாஸ்பிட்டலோட போன் நம்பர் கனவுல வந்ததால அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. கால் பண்ணா நிஜமாலே அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இது எல்லாமே நமக்கு இப்ப நடந்த மாதிரி இருக்கேன்ட்டு உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லாம ஸ்காட்லாண்டுக்கு அடுத்த பிளைட்லயே கிளம்புறாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து மார் அண்ட் மத்த டாக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நான் தான் மரியான், என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்ட்டு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருமே மரியானை ரெகக்னைஸ் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் நடந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியல. உடனே மரியான் அவங்களுக்கு தெரியாம ஸ்டோரேஜ் ரூமுக்கு போயிட்டு மேனியோட ஃபைல்ஸ் இருக்கான்ட்டு செக் பண்றாங்க. அந்த சமயம் பார்த்து மேனி உயிரோட ஒரு கதவுல இருந்து வரான். அப்போ மேனி, என்னமா நீ ஆசைப்பட்ட மாதிரியும் உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தேன், உன்னோட ஹஸ்பண்டோட ஒரு புது லைஃப் வாழ்வன்ட்டு, ஆனா நீ அவரை விட்டுட்டு இங்க வந்து தப்பு பண்ணிட்டேமான்னு சொல்லி சொல்றான். அதை கேட்கிற மரியான் உடனே அவன் ஃபைல்ஸ் திறந்து அவன் வரைஞ்சிருக்க பிக்சர்ஸ பாக்குறாங்க. அப்போ அந்த ஃபைல்ஸ்குள்ள ஒரு கன் இருக்கு. அண்ட் மேனி யாரோ ஒருத்தர் பூகம்பத்துல சிக்கி இறந்த மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கான். அந்த நேரத்துல மரியானுக்கு அவங்க ஊர்ல இருந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் இந்த பூகம்பத்துல இருந்து எங்கனால காப்பாற்ற முடியலன்ட்டு. மேனி அப்படியே மறைஞ்சு போயிடுறான். மரியான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்ட்டு வெளியே வந்து அழுகுறாங்க. அப்ப அங்க வர போலீஸ் எல்லாம் மரியானை காப்பாத்தி ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் மேனி அவங்க இருக்கிற ரூம்ல வந்து அவங்களே பார்த்துட்டு இருக்கான். அப்போதான் மரியான் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க, இந்த இடத்துக்கு உன்னால தனியா வரதுக்கு சான்ஸே கிடையாது, ஆனா நீ இப்ப இங்க இருக்கனா நீ உண்மை கிடையாது, நீ என்னோட மைண்ட்ல தான் இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சு பாக்குறாங்க. ஆனா அதே சமயத்துல மேனி இவங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரியும் அவங்கள இவன் வந்து பாக்குற மாதிரியும் ஒரு பிக்சர்ஸும் மறைஞ்சு வச்சிருக்கான். சோ இந்த விஷயத்த மரியான் வேற ஆங்கிள் இருந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் அவங்க உண்மையவே கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது என்ன உண்மைனா, மரியான் அவங்களோட ஹஸ்பண்ட், இந்த கைரன், இந்த ஹாஸ்பிட்டல், இந்த விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது, மேனி மட்டும் தான் உண்மை. அண்ட் இவங்க எல்லாருமே மேனியோட மைண்டுக்குள்ள இருக்காங்க. அதாவது ஒரு 10 வயசு பையன் அவனோட மைண்ட்ல கிரியேட் பண்ண ஒரு உலகத்துக்குள்ள இருக்காங்கன்றத மரியான் ரியலைஸ் பண்றாங்க. கதையோட ஆரம்பத்துல இருந்து மேனி எப்ப பார்த்தாலும் என்னோட உலகம் தான் சொல்லுவான், இந்த உலகம்னு சொல்ல மாட்டான். சோ இதெல்லாம் அவனுக்குள்ள கிரியேட் பண்ண ஒரு உலகம். அண்ட் நாங்க எல்லாம்
அவன் உலகத்துல அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் சொல்லி சொல்றாங்க. அத மரியான் அவனோட மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கும் போதே மேனி இங்க ரியலா அதுதான் ட்ரூத்ன்ட்டு ஒரு டிராயிங் வரையறான். சோ மரியான் ஏன் மேனி இப்படி எல்லாம் பண்றான்ட்டு யோசிக்கும் போது அவனோட பேரண்ட்ஸ 10 வயசுலயே இழந்ததால ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள போயிட்டு எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி நடக்கணுமா, மத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடக்க கூடாதான்ட்டு ஒரு நெகட்டிவ் தாட்டோடவே ரொம்ப நாள் இருந்திருக்கான். அண்ட் அந்த நெகட்டிவ் தாட்டை அவன் ரியல் லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியாதனால அவனே அவனுக்குள்ள ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி இந்த மாதிரி மக்கள் எல்லாரையும் ஹார்ம் பண்ற மாதிரி டிராயிங்ஸா வரைஞ்சி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்திருக்கான். சோ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தா, எனக்கு நான் பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வாழணும்ட்டு எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தந்த இல்லையா, அந்த மாதிரி உனக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கு. இப்போ உன்னை வளர்த்துட்டு இருக்க அம்மாவும் உன்னை நல்லா பாத்துப்பாங்க, அவங்க கிட்ட போய் மனசு விட்டு பேச ஆரம்பின்னு சொல்லி மரியான் சொல்லிட்டு அப்படியே அவனோட மைண்ட்ல இருந்து மறைகிறாங்க. இது எல்லாத்தையும் உணர்ற மேனி வரையறத ஸ்டாப் பண்ணிட்டு ரியல் லைஃபுக்குள்ள அப்பதான் உள்ள வரான். அண்ட் அவங்க அம்மாவையும் போய் அப்ப கட்டி பிடிச்சு அழுவுறான். அண்ட் அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்ட்டு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க guys. See you in next video guys. Until then, take care.